لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان لنبي والذين آمنوا أن يستغفروا للمشركين ولو كان أولي القربى من بعد ما تبين لهم أنهم أصحاب الجحيم. وفي آية أخرى إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஈரோலோகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, அதன் தொடர்ச்சியில் சென்ற வாரத்தில் முஸ்லிமுக்கு ஆதரவாக இருந்த ஆதரவாளர்கள் அனைவரையும் மக்காவில் வாழ்ந்த அந்த கோத்திரம் ஷுஐப் அபு தாலிப் என்று சொல்லப்படுகின்ற அந்த கணவாயில் ஒதுக்கி வைத்தது. சுமார் 3 ஆண்டு காலங்கள் உண்ண உணவில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவிற்கு மிகவும் இக்கட்டான சிரமமான சூழ்நிலையில் 3 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து வந்தார்கள். அபு தாலிபுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பின் பிரகாரம் மக்காவில் தொங்கப்பட்டிருந்த அந்த ஏடுகள் கரையான்களால் அழிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி மக்காவில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு காபிருக்கு தெரிய வந்தது. ஒப்பந்தத்தை எடுத்து பார்த்தால் அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அதற்கு பின்பதாக முஸ்லிமுக்கு ஆதரவாக இருந்த ஆதரவாளர்கள் மக்காவிற்குள்ளாக நுழைகின்றார்கள். இவ்வாறு காலங்கள் கழிய சுமார் 6 மாத காலங்கள் கழிகின்றது. அபு தாலிப் கணவாயில் பட்ட துன்பத்தின் காரணமாக, வயோதிகத்தின் காரணமாக மிகவும் சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு உடல் பலகீனம் அடைந்து சுமார் 6 மாத காலங்களில் மரணிக்கின்றார். அபு தாலிபுடைய மரணத்தை பற்றி ஹதீஸ்களாம் எடுத்து பார்க்கக்கூடிய தருணத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிபிடத்தில் அவருடைய மரணத்தினை நேர்ந்து சொல்கின்றார்கள், அவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மட்டும் சொல்லுங்கள். இந்த கலிமாவை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக மன்றாடுவதை ஷஃபாஅத் செய்கின்றேன் என்பதாக அபு தாலிபிடத்தில் சென்று சொல்கின்றார்கள். அபு தாலிப் மரணத்துடைய தருவாயில் இருக்கின்றார். கடைசி காலகட்டத்தில் அபு தாலிபை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏராளமான உதவிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த ஈமானுடைய அழைப்பு பணிக்கும் செய்திருக்கின்றார்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூதாலிப் சொல்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மட்டும் சொல்லுங்கள் போதும், இதை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக மன்றாடுகின்றேன், உங்களுக்காக ஷஃபாத் செய்கின்றேன் என்பதாக நபி சொல்லக்கூடிய தருணத்திலே அங்கு அபூ ஜஹல், அப்துல்லா இப்னு அபூ உமையா போன்ற தீயவர்கள் அபூதாலிபை பார்த்து சொல்கின்றார்கள், அபூதாலிபே, மரணத்திற்கு பயந்தால் நீ உன்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை விட்டு செல்ல போகின்றாய், சென்று விடாது என்பதாக எச்சரிக்கின்றார்கள். அபூதாலிப் வெட்கப்படுகின்றார், கேவலப்படுகின்றார். நான் என்னுடைய மூதாதையர் மார்க்கத்தில் இருக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே நிலையில் மரணம் ஏற்படுகின்றது அபூதாலிப் அவர்களுக்கு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், அல்லாஹ் மட்டும் எனக்கு தடை விதிக்கவில்லை என்றால் நான் அபூதாலிபுடைய பாவம் மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் நான் துஆ செய்வேன். அல்லாஹ் எனக்கு மட்டும் தடை விதிக்கவில்லை என்றால் அபூதாலிபுடைய பாவம் மன்னிப்பதற்காக வேண்டி அவருடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ்விடம் நான் துஆ செய்வேன் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக ஒரு ஆயத்தை இறக்கின்றான். மா கான லிநபிய்யின் வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கும் இல்லை இந்த உரிமை, நபிமார்களுக்கும் இந்த உரிமை இல்லை. ஈமான் கொண்ட மக்களுக்கும் இந்த உரிமை இல்லை, நபிமார்களுக்கும் கூட இந்த உரிமை கிடையாது. ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கான உலில் குர்பா, தன்னுடைய சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, அவர் முஷ்ரிகீன்களாக இருந்தால் அவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த உரிமை முஸ்லிம்களுக்கும் கிடையாது, ஏன் நபிமார்களுக்கும் கூட கிடையாது. மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், இவர்கள் நரகவாசிகள் என்பது உறுதியானதற்கு பின்பதாக, உறுதியாக தெரிந்ததற்கு பின்பதாக இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக ஈமானை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களுக்கு, காபிர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவது முஸ்லிம்களுக்கும் ஆகமானது அல்ல, நபிமார்களுக்கும் ஆகமானது அல்ல என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் அறிவிக்கின்றான். அறிஞர்களே, இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக நாம் துஆ செய்யலாம். நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த ஷிஃபாவிற்காக நாம் துஆ செய்யலாம். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்தால், துன்பங்களை உலகத்தில் சந்தித்தால் அந்த துன்பங்களை நீக்கும்படியாக நாம் துஆ செய்யலாம். மஸலா இறங்குகின்றது, மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் அவர்களுக்காண்டி துஆ செய்யக்கூடாது. முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் ஹிதாயத்திற்காக நாம் துஆ செய்யலாம். யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு நீ ஹிதாயத்தை நசீவாக ஆக்கிவிடு, இவன் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடு என்பதாக துஆ செய்யலாம். நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோய்களை தீர்த்துவிடு என்பதாக துஆ செய்யலாம். ஆனால் யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னித்துவிடு என்பதாகவும் மறுமையில் இவருக்கு உயர்ந்த தரஜாக்களை சொர்க்கத்தை தா என்பதாக நாம் துஆ செய்யக்கூடாது என்ற மறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வைக்கின்றான். சொல்கின்றான், நீங்கள் அபூதாலிபிற்கு மறுமைக்காக துஆ செய்ய வேண்டாம், துஆ செய்வது உங்களுக்கு தகுதியானது அல்ல, உரிய விஷயம் இல்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரை எச்சரித்து அல்லாஹ் குர்ஆனை ஆயத்தை இறக்குகின்றான். அபூதாலிபை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு யார் உபகாரம் செய்தாலும் சரி நீங்கள் அவருக்கு பெரிய உபகாரம் செய்து விடுவீர்கள். எந்த உபகாரத்திற்கும் நீங்கள் பகரம் அளிக்காமல் எந்த ஒரு காலமும் இருந்தது கிடையாது. யார் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிறிய உபகாரம் இருக்கட்டும், பெரிய உபகாரம் இருக்கட்டும், எந்த உபகாரம் செய்தாலும் சரி நீங்கள் மீண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய வழக்கம் உடையவர்கள். அப்படி இருக்க அபூதாலிப் உங்களுக்கு ஏராளமான உபகாரங்கள் செய்திருக்கின்றார். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் கூட உங்களை காஃபிர்களிடத்திலிருந்து பாதுகாத்திருக்கின்றார். உங்களுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தையும் பகைத்திருக்கின்றார். தன்னால் இயன்ற அளவுக்கு அதிகமான உபகாரங்களை, உதவிகளை உங்களுக்கு செய்திருக்கின்றாரே. அப்பேற்பட்ட அபூதாலிபிற்கு நீங்கள் என்ன உதவி செய்ய போகிறீர்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாலிபுடைய மரணத்திற்கு பின்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியிடத்தில் கேட்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை, நான் இருப்பதினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூதாலிபை நரகத்துடைய ஆழங்களில் குறைவான ஆழத்தில் அல்லாஹ் போடுவான். நான் இருப்பதினால்தான் அபூதாலிபை நரகத்தில் அல்லாஹ் போடுவது உறுதி. ஆனால் மற்ற காஃபிர்களை நரகத்திலே படுகொலியில் போடுவதை போன்று போட மாட்டான். இருப்பதிலே ஆழம் குறைவான ஒரு பகுதியில், அதாவது அவர் கரண்டைக்காருடைய நெருப்பினுடைய அளவிற்கு அவர் தள்ளப்படுவார். ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம்.
நரகத்தில் ஒரு வேதனை உண்டு, குறைவான வேதனை. இப்படிப்பட்ட வேதனை நெருப்பினால் ஆன காலணிகள் அணியப்படும். அந்த அணிவிப்பின் காரணமாக, அந்த காலணியின் காரணமாக தலையில் உள்ள அந்த மூளை கொதிக்க ஆரம்பித்து விடும். அந்த விஷத்தின் காரணமாக என்றால் கேள்விப்பட்டிருக்கலாம். அபுதாலிபிற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனை தருவான். செருப்பை அணிவிப்பான். அந்த செருப்பின் விஷத்தின் காரணமாக அவருடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மூளைகள் கொதிக்கும் என்பதால் குறைவான வேதனை இதுதான் என்றால், கடுமையான வேதனை நரகத்தில் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இருப்பதின் காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூதாலிபை குறைவான வேதனையாக வேதனை செய்வான் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். அருமையானவர்களே, அபூதாலிபுடைய மரணம் நபுவத்துடைய 10ஆம் ஆண்டு நிகழ்கின்றது. ஒரு ரிவாயத்தில் அபூதாலிபுடைய மரணத்திற்கு 3 நாட்களுக்கு பின்பு அல்லது சில மாதங்களுக்கு பின்பு கதீஜாவுடைய மரணம் ஏற்பட்டதாக வரலாறு பார்க்கின்றோம். கதீஜா அம்மையார் அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலிருந்து, நபுவத்துடைய ஆரம்ப காலத்திலிருந்து நபிக்கு உறுதுணையாக, ஆதரவாக, ஆறுதலாக இருந்தவர்கள். தன்னுடைய அத்தனை செல்வாக்குகளையும் சொத்துக்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணிக்காக வேண்டி தானம் கொடுத்தவர்கள், விட்டுக் கொடுத்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள். அவருடைய மரணம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சிறிய தந்தையுடைய மரணம் மிகவும் கவலைக்குள்ளாக்கி இருந்தது. சில மாதங்களில் தன்னுடைய மனைவி, துணைவியார் எல்லா விஷயங்களுக்கும் ஆதரவாக, ஆறுதலாக இருந்தவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள். இப்பொழுது அவருடைய மரணம் இன்னும் கவலைக்கு உள்ளாக்கிவிட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் கதீஜாவை பற்றி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதீஜாவின் மூலமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தான். கதீஜாவுடைய மரணத்தின் போது கதீஜா அம்மையார் அவர்களுக்கு 65 வயது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயது. கதீஜாவை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் பேசுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் புகழ்ந்துதான் பேசுவார்கள். எல்லா மனைவிமார்களை காட்டிலும் கதீஜாவை உயர்ந்த அந்தஸ்தில். ஏனென்றால் நபுவத்துடைய ஆரம்ப காலத்தில் இருந்து கால் நூற்றாண்டு காலங்கள், 25 வருட காலங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வாழ்ந்த ஒரே மனைவி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதீஜாவின் மூலமாக தான் அல்லாஹ் எனக்கு வாரிசுகளை தந்தான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையாக கதீஜாவுடைய கண்ணியத்தை பற்றி பேசுவார்கள். அவருடைய மரணம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் இன்னும் உள்ளத்தில் கவலை ஏற்படுத்தியது. மக்காவில் இஸ்லாமிய அழைப்பு பணியை நபிகளாரால் தொடர முடியவில்லை. அபூதாலிபுடைய மரணத்திற்கு பின்பாக நெருக்கடிகள் இன்னும் அதிகமாக ஆகிவிட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை மக்காவிற்கு வெளியே தொடர ஆரம்பிக்கின்றார்கள். நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பிரபலமான வரலாறு தாயிஃபில் நடந்த நிகழ்வு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகள் ஈமானை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள், ஈமானை எதிர்க்கின்றார்கள். ஆக மக்காவிற்கு அருகாமல் இருக்கக்கூடிய தாயிஃபில் சென்று நாம் அழைப்பு பணியை கொடுத்தால் அந்த மக்களாவது நமக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற மேல் எண்ணத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு செல்கின்றார்கள். அருமையானவர்களே, தாயிஃபிற்கு செல்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து அங்கிருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கின்றார்கள். 3 நபர்களை சந்தித்ததாக நாம் வரலாறு பார்க்கின்றோம். அப்து யாசின், மஸ்ஊத், ஹபீப் என்ற 3 சகோதரர்கள். மூவரும் தாயிஃபுடைய தலைவராக இருக்கின்றார்கள், பெரும் பெரும் தலைவர்கள். சந்தித்து பேசுகின்றார்கள், இறை அழைப்பை சொல்கின்றார்கள். ஒருவன் சொல்கின்றான், அல்லாஹ் உன்னை தூதராக அனுப்பியிருந்தால், அது உண்மை என்று இருந்தால் நான் காபாவுடைய திரைகளை கிழித்து விடுவேன் என்பதாக ஒருவனும். இன்னும் ஒருவன் சொல்கின்றான், அல்லாஹ்விற்கு உன்னை தவிர தூதராக அனுப்புவதற்கு யாரும் கிடைக்கவில்லையா என்பதாக பேசுகின்றான். இன்னும் ஒருவன் சொல்கின்றான், அல்லாஹ் உன்னை தூதராக அனுப்பியிருந்தால் உன்னுடைய பேச்சை மறுப்பது எனக்கு ஆகுமானது அல்ல. ஒரு கால அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பொய்யனாக இருந்திருந்தால் உன்னுடன் பேச நான் விரும்பவில்லை என்பதாக சொல்லி மறுக்கின்றான். இந்த சந்திப்பிற்கு என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், நம்முடைய சந்திப்பை வெளிமக்களுக்கு சொல்லக்கூடாது என்பதாக அவருக்கு வாக்குறுதி கேட்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்கள் வெளிமக்களிடத்து சொல்கின்றார்கள் சந்திப்பை பற்றியுண்டான விஷயத்தை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 10 நாட்கள் தாயிஃபில் தங்கியிருந்து பெரும்பெரும் தலைவர்களை சந்திக்கின்றார்கள், சமூகத்தார்களை, கோத்திரத்தார்களை சந்திக்கின்றார்கள், பொதுமக்களை சந்திக்கின்றார்கள், தீன்களை அழைப்பு விடுக்கின்றார்கள். ஆனால் தாயிஃபிலும் அதே நிலை. மக்காவில் இருந்த எதிர்ப்பை காட்டிலும் தாயிஃபில் அதிகமான எதிர்ப்புகள், பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். நெடிய வரலாறு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராசை அடைந்தவர்களாக
கை செய்யப்பட்டவர்களாக தாயிலிருந்து மக்காவிற்கு புறப்படுகின்றார்கள். நபிகளாரை புறப்படை பார்த்த தாயிஃபு மக்கள் சும்மா விடவில்லை. அங்கிருந்த அடிமைகளை ஒன்று சேர்த்து, குழந்தைகளை ஒன்று சேர்த்து, பிள்ளைகளை ஒன்று சேர்த்து நபிகளாரை ஏசி பேச தூண்டினார்கள். அது மட்டுமல்ல, நபிகளாரை கல்லால் தாக்கினார்கள். நபிகளாருடைய சென்ற ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாரை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த கற்களை தனக்கு மேலாக வாங்கிக் கொள்கின்றார்கள். கற்களை அடிகளை ஸைத் ரலியல்லாஹு தஆலா தலையில் ஒரு கல் பட்டு ரத்தம் வடிந்து வருகின்றது. இதே நிலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை விட்டு வெளியே வருகின்றார்கள். அருமையாளே, மிகவும் கைசேதம் கவலை கொண்டான சூழ்நிலை. ஒரு தோட்டத்தில் சென்று அமர்கின்றார்கள். கடிகள் கொடுக்கப்படுகின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அமர்ந்து கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக சொல்லி நேரித்த பழத்தை சாப்பிடுகின்றார்கள். அதை கொண்டு வந்த அடிமை, முஹம்மதே, இது என்ன வார்த்தை? இந்த வார்த்தை இந்த ஊருடைய பழக்கம் அல்லாத வார்த்தையாக இருக்கின்றது. இது எங்களுடைய ஊருடைய பழக்கம் என்ற வார்த்தையாக இருக்கின்றது. இந்த வார்த்தையை எங்கூர் மக்கள் தான் சொல்லுவார்கள், இங்கு வாழக்கூடிய மக்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள் என்பதாக கொண்டு வந்த அடிமை சொல்கின்றார். யூதர் அந்த அடிமை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், நீ யார் என்று விசாரிக்கின்றார்கள். அவர் இன்னென்ன கோத்திரத்தை சேர்ந்தவர், இந்த ஊரை சேர்ந்தவர் என்றால் சொல்லக்கூடிய தருணத்திலே மூசா இருக்கின்றாரே, அவர் என்னுடைய சகோதரர் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமாருடைய வரலாறு சொல்கின்றார்கள். இதை கேட்டுவிட்டு அவர் தன்னுடைய எஜமானிடத்தில் ஒரு கண்ணியமான நபர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களை காட்டிலும் இவர்தான் உயர்ந்த நபர் என்பதாக தன்னுடைய கூட்டுறாளர்கள் எஜமானத்தை சொல்கின்றார். ஆனால் எஜமானர்கள் முஹம்மது தன்னுடைய வார்த்தையை கொண்டு உன்னை வசியப்படுத்தி விட்டார் என்பதாக அடிமையை மிரட்டுகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு செல்கின்றார்கள். மக்காவிற்கு செல்லக்கூடிய இடத்திலே கர்னுல் ஜமீல், கர்னுல் மராசில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஞ்சம் புகுகின்றார்கள். அங்கு சில நாட்கள் தங்குகின்றார்கள். அங்கிருந்து மீண்டும் புறப்படுகின்றார்கள். புறப்பட்டு ஸயீதுல் கபீர் என்ற இடத்திலோ அல்லது ஜைமா என்ற இடத்திலோ தங்குகின்றார்கள். ரிவாயத்தில் 2 இடங்கள் வருகின்றது. இந்த 2 இடங்களில் ஏதோ ஒரு இடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகின்றார்கள். தங்கக்கூடிய அந்த தருணத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபுவத்தை ஜின்களிடத்தில் அல்லாஹ் எத்தி வைக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களிடத்தில் அல்லாஹ்வுடைய இறை அழைப்பு பணியை நேரடியாக எத்தி வைக்கின்றார்கள். ரிவாயத்தில் வருகின்றது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ஜின்களை அப்பொழுதுதான் பார்க்கின்றார்கள். சரஃப்னா இலைக நஃபரன் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன, குர்ஆனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களில் இருந்து சிலவற்றை நபிகளாரிடத்தில் அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டினார்கள். ஜின்களிடத்தில் நேரடியாக அமர்ந்து கொண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஜின்கள் கேட்கின்றது. கேட்டுவிட்டு அந்த ஜின்கள் தன்னுடைய இனத்திடத்திலே அல்லாஹ்வுடைய இறையழைப்பு பணியை தொடங்கியதாக நாம் வரலாறு பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதை சொல்கின்றான். கேட்டுவிட்டு சென்ற அந்த ஜின்கள் தன்னுடைய இறையழைப்பு பணியை தன்னுடைய சகாக்களிடத்திலே தன்னுடைய இனத்தோடத்திலே எத்திருக்கிறதாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இப்படியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் கடந்து செல்கின்றார்கள். அதற்கு பின்பதாக ஜின்கள் அடிக்கடிக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலரை சந்தித்திருக்கின்றார்கள். குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வமா ഖലഖதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக நீ தவிர நான் படைக்கவில்லை, அவரை படைத்தது நோக்கம் என்னை வணங்குவதுதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லியிருக்கின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் ரஹ்மத் என்பதால் மனித சமுதாயத்திற்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நபி அல்ல, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் நபியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பப்பட்டார்கள். அப்படி என்றால் ஜின்களுக்கும் நபியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தார்கள். அருமையாலே நபிகளுக்கு ஜின்கள் குர்ஆனை கற்று சென்றது, தன்னுடைய அமலை விஸ்திரமாக்கியது, தன்னுடைய சமுதாயத்திற்கு குர்ஆனுடைய ஆயத்துக்களை எட்டி வைத்தது, தீனுடைய பணிகளை எட்டி வைத்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்பதாக மக்காவிற்குள்ளாக செல்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து வரக்கூடிய அந்த வழியிலே ஒரு இடத்தில் அமரக்கூடிய தருணத்தில் ஜிப்ரீல் வானவர் இறங்குகின்றார். யா ரசூலல்லாஹ், தாயிஃப் மக்கள் உங்களை மிகவும் சிரமத்திற்குள்ளாகிவிட்டார்கள், தாயிஃப் மக்கள் உங்களை மிகவும் சிரமத்திற்குள்ளாகிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையுடைய வானவரை உங்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான்.
நீங்கள் விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடுங்கள். அந்த கட்டளை அவர் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றார். ஏனென்றால் தாய்வை சுற்றிலும் மலைகள் தான் இருந்தது. வானவர் மலைகளுடைய வானவன் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் சொன்னதை போன்று அல்லாஹ் என்னிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கின்றான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் செய்வதற்கு தயார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அந்த வானவர் கேட்கக்கூடிய தருணத்திலே ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தாருக்கு இரக்கமாக அருளப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இவர்கள் சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரிகளை அல்லாஹ் வெளியாக்குவான் என்ற கவலையோடு சொல்கின்றார்கள். இவர்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, நீங்கள் சென்று விடுங்கள் என்ற மலக்குகள் கட்டளையிடுகின்றார்கள். அறிஞாலே அதற்கு பின்பதாக அவர்களால் பார்க்கலாம். தாயிலிருந்து பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். வரலாறு எடுத்து பார்க்கக்கூடிய தருணத்திலே இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்ததும் கூட தாயிலிருந்து வந்த ஒரு நபருடைய காரணமாக தான் என்பதாக வரலாறு பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயிப் வாசியிலிருந்து பெரும்பாலான ஆலிம்களை பெரும்பாலான தாயிகளை எல்லாம் உருவாக்கி அனுப்பினான், ஈமான்தார்கள் எல்லாம் உருவாக்கி அனுப்பினான் என்பது வரலாறு. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளுக்கு தாவத் கொடுத்தார்கள், தாயிப் மக்களுக்கு தாவத் கொடுத்தார்கள். அபூ தாலிபுடைய மரணம், தாயிஃபில் ஏற்பட்ட துன்பங்கள், கதீஜா அம்மாவுடைய மரணம், இதெல்லாம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் மிகவும் பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கவலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவலையுடைய பிரதிபலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேராஜிற்கு தன்னை பார்ப்பதற்காக வேண்டி தொழுகை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக அழுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர் உயர்த்துகின்றார். அருமையாளை வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் மேராஜின் வரலாறு பார்க்கலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகம், சஹாபாக்கள் செய்த தியாகம், அந்த தியாகத்தின் அடிப்படையில் ஈமான் நம் அளவு சேர்ந்திருக்கின்றது. இந்த ஈமானை உறுதுணையாக பிடித்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்ற கயிறை நீங்கள் ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள் என்று அல்லாஹ் சொன்னானே, அதே போன்று ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொண்டு இறை வணக்கத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிந்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.